கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போது, ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பக்கம் நல்லாவே இருக்கு. படம் இதே மாதிரி இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெற்றியோட பிளாக் கோல்டு மூவிக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லாவே இருக்கு. சமந்தாவோட எங்கள் தங்கம் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு வைடா 13.15 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யா 47 டைரக்டர் ஜித்து மாதவன் இப்போ இந்த படம் பத்தி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, படத்துக்கான அப்டேட் இப்போதைக்கு எதுவும் வராது, ஏன்னா படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான டைம் வரும்போது அப்டேட் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டா ஷூட்டிங் முடிஞ்சிருங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் சூர்யா 47 மூவில மோகன்லால் நடிக்க போறதா ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. இது அவர்கிட்ட கொஸ்டினா கேட்டதுக்கு அப்படி எதுவும் கிடையாதுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஆர்ஜா பாலாஜி ஏற்கனவே ஒரு ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா கருப்பு 2 வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா, நான் சூர்யா சார் கூட திரும்ப சேர்ந்து கண்டிப்பா ஒரு படம் ஒண்ணு பண்ணுவேன், அது கருப்பு 2வா இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அண்ட் இது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போறதாவும் சொல்லப்படுது. லோகேஷ் எப்படி எல்சின்னு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரோ, அந்த மாதிரி ஆர்ஜா பாலாஜி இந்த படம் மூலமா ஒன்னு கிரியேட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அதை எப்படி அவங்க கிரியேட் பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ் பத்தின உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தீபாவளிக்கு அரசன் படம் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டாங்க. இப்ப ஜெயிலர் 2 தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. சூர்யா 47 தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. செய்யன் படம் தள்ளி போகுது, தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ எந்த படம் தான் தீபாவளிக்கு வரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அரசன் அண்ட் ஜெயிலர் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சூர்யா 47 மோஸ்ட்லி பொங்கலுக்கு தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செய்யன் படம் தீபாவளிக்கு வர வாய்ப்பு கம்மி தான். அந்த படம் வேற டேட்டுக்கு தான் போகும். இந்த ரிலீஸ் பத்தி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வேணா இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், எந்தெந்த பெரிய மூவிஸ் எந்த டேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. திருஷ்யம் 4 வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் தெரியல வர மாதிரி. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் ப்ரொடக்ஷன் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல, அதை பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கும், ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் விடாம இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். கருப்பு மூவிக்கு நான் வசூல கேக்குறீங்க. அபிஷியல் ரிப்போர்ட் அவங்க விட்டதோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அபிஷியல் ரிப்போர்ட் அவங்க விடவும் இல்ல. ட்ராக் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் ஒரு சில டேஸ்ல வந்துடும். வந்ததும் அதை பத்தி தனி வீடியோவே நான் போடுறேன். அல்லு அர்ஜுன் 23 படம் இந்த வருஷம் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த வருஷம் தான் படம் வரும். மணிரத்னம் விஜய் சேதுபதி கம்பல் வரக்கூடிய படம் டிராப் ஆனு கேட்டிருக்காரு. டிராப்லாம் கிடையாது, இந்த படத்துக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ரிவ்யூ நாளைக்கு நான் போட்டுருவேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், இது எந்த சாங் அப்படின்னு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கோவில் மூவில வரக்கூடிய காலேஜுக்கு போறோம் சாங் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.